இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இயேசு சொன்ன வார்த்தை இது. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நமக்கு ஒரு விசுவாசம் தேவைப்படுகிறது. ஜெபிக்கான சமூகத்துக்கு போகிறோம் என்று சொன்னால் நான் கேட்கிற அல்லது நான் ஏறெடுக்கிற விண்ணப்பத்திற்கு கர்த்தர் செவி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அதற்கு பதில் கொடுப்பார், அல்லது அதை செய்து கொடுப்பார், அல்லது எனக்கு அவைகள் உண்டாகும் என்று சொல்லி ஒரு விசுவாசத்துக்குள் வரும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இன்னைக்கு அந்த விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் பார்க்க முடிகிறது. விசுவாசம் இல்லாமல் ஜெபித்தோம் என்று சொன்னால் அந்த ஜெபம் எந்த ஒரு நன்மை ஆண்டவரிடத்தில் நமக்கு கொண்டு வராது. மலைகளை பார்த்து கூட பெயர்ந்து போன்னு சொல்லி விசுவாசத்தோடு சொன்னால் அது போயிருமோ, அப்படிதான் முன்னாடி சில வசனங்களை சொல்லிட்டு ஆண்டவர் அந்த காரியங்களை சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு சற்று யோசித்து பாருங்க. இயேசுவிடம் வந்தவர்கள் எல்லாம் விசுவாசத்தோடு கூட வந்தாங்க. இயேசுவை தொட்டால் அல்லது இயேசு நம்மளை தொட்டால் சுகம் கிடைக்கும். அதான் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷம் உதிரப்போக்கு இயேசுவின் வஸ்திரத்தை தான் தொடுகிறாள். அவளுடைய விசுவாசத்தை பாருங்கள். இயேசுடைய சரீரத்தில் வல்லமை இருக்கிறது, வஸ்திரத்தில் வல்லமை இருக்கிறது. நான் தொட்டால் சுகம் அடைவேன், சுகத்தை பெற்றுக் கொள்கிறான். 100க்கு அதிபதி ஒருவன் வருகிறான், தனக்காக அல்ல தன்னுடைய வேலைக்காரனுக்காக. இயேசுவை சந்திக்கிறான். அவனுடைய வார்த்தைகளை பார்த்து இயேசுவை ஆச்சரியப்படுகிறான். என் வேலைக்காரன் ரொம்ப பலவீனமா சுகவீனமா இருக்கிறான், நீங்க அவனுக்கு சுகம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்கும்போது நான் வர்றேன் பாங்கும்போது இல்ல, ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய விசுவாசம் பெருசுப்பா, நீ விசுவாசிக்கிறபடி உனக்கு கடவுதுன்னு சொல்லிட்டு அவன் சுகமாயிருப்பான்னு சொல்றாரு. அங்க போய் கேட்கும்போது இயேசு சொன்ன டைம்ல கரெக்டா தூர இடத்துல இருக்கிற தன்னுடைய வேலைக்காரனுக்கு சுகம் கிடைக்கிறதை அறிந்து ஆச்சரியப்படுகிறான். அந்த விசுவாசம் எவ்வளவு பெரிய காரியங்களை கொண்டு வருகிறது. ஒரு கிராமம், அங்கு ஒரு அருமையான ஆலயம், ஜனங்க எல்லாம் விவசாயத்தை நம்பி அவங்க வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அங்கு போதிய மழை பெய்யவில்லை. அந்த சபையினுடைய போதகர், நாம் ஏன் சபையாக கூடி ஜெபிக்க கூடாது? நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், வேண்டிய மழையை கொடுப்பார், குளங்கள் எல்லாம் நிரம்பும், நம்ம பொழுது விவசாயத்தை தொடர்ந்து செய்ய முடியும் சொல்லி சபை மக்களுக்கு அறிவிப்பு கொடுக்கிறார். எல்லாரும் ஆயத்தமாகி ஜெபிக்க வந்துட்டாங்க. ஜெபம் எல்லாமே முடிகிற நேரத்துல மழை கொட்டுன்னு கொட்டுது. அவ்வளவு மழை பெய்யுது. யாரும் எதிர்பார்க்கல. அவ்வளவு மழை பெஞ்ச உடனே நிறைய பேர் வீட்டுக்கு போக முடியல, ஏன்னா நல்லா நனைஞ்சிருவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஆலயத்துல இருக்கிறாங்க. ஒரு குழந்தை மட்டும் வீட்டுக்கு போக ஆயத்தமாச்சுது. நீ எப்படி போறா? டக்குண்டு அது கையில இருக்க கொடையை எடுத்து காமிச்சுதான். நான் வரும்போதே நீ மழை பெய்யணும்னு தான் ஜெபம் பண்ண வரோம், நிச்சயமா ஏசப்பா நம்முடைய ஜெபத்தை கேட்டு மழையை தருவார்னு நம்பிக்கையில விசுவாசத்துல கொடையை கொண்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரி மழை வந்துருச்சு, நான் போறேன் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இல்ல. ஜெபம் பண்ணி பார்ப்போமா, மழை கிடைச்சா லாபம். அந்த ஒரு டபுள் மைண்டட் நம்ம சொல்லுவோம். இரு மனசு. அவங்க குழப்பத்திலே தான் இருப்பாங்க. ஒருபோதும் அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்காது, தீர்மானம் எடுத்துக்க மாட்டாங்க. காலையில ஒண்ணு பேசுவாங்க, மத்தியானம் ஒண்ணு பேசுவாங்க, சில நேரம் சாயங்காலம் ஒண்ணு கூட பேசுவாங்க. அவங்களுக்கு பார்க்கிறதெல்லாம் பேசுறதெல்லாம் குழப்பமாகத்தான் இருக்கும். புரிந்து கொள்ளுகிற தன்மை அவர்களுக்கு இருக்காது. சிறு குழந்தைய பாருங்க, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், எங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நிச்சயமாகவே இந்த ஜெபம் முடியும் போது போதிய மழையை கர்த்தர் கட்டளை விடுவார். நான் அதை பார்க்க போறேன், அதுல நான் நனையாம வீட்டுக்கு வரணும்னா எனக்கு ஒரு கொடை எடுத்துட்டு போகணும்னு சொல்லி நம்பிக்கையோட வருது, விசுவாசத்தோடு வருது. அது வீண் போகலையே. நாமும்
அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்குள் வளருவோம், கேட்போம். நிச்சயமா கர்த்தர் செய்வார். ஜெபிப்போம். தகப்பனே, அநேக நேரம் எங்களுடைய ஜெபங்கள்ல பதில் வரலன்னா எங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நம்பிக்கை இல்லாம சூழலாம் போயிருந்தோம். கொஞ்சம் தாமதம் என்று சொன்னாலே சோர்ந்து போய் விடுகிறோம். நாங்க ஜெபித்த ஆண்டவர் எங்க கேட்பாருன்னு சொல்லி புலம்ப ஆரம்பித்து விடுகிறோம். நமக்கெல்லாம் இனி அவ்வளவுதான் சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துருதோம், அல்லது மாற்று வழியை நாங்க தேர்ந்தெடுத்துக்கொள்ள உடனே அவசரப்பட்டுறதோம். அப்படியெல்லாம் இன்னும் உண்மை கிட்டி சேர, உண்மை சார்ந்து கொள்ள, உண்மை நம்ப, எங்கள் விசுவாசத்துல இன்னும் பெருகும்படியா நீர் கிருபை கொடுப்பீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்தின் ஆவினால் நிரப்பி கேட்கிற காரியங்களை ஆண்டவர் செய்வார். எங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பார். ஒருவேளை வியாதியின் சுகத்திற்காக ஜெபிக்கலாம், தேவைகளுக்காக ஜெபிக்கலாம், மனதில் இருக்கிற பாரங்கள் அகவாதிப்பதற்காக ஜெபிக்கலாம், சமாதானத்திற்காக ஜெபிக்கலாம். எதுவாக இருந்தாலும் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்து பதில் கொடுத்து நாமத்தை உயர்த்துவீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். விசுவாசத்தோடு ஜெபித்தால் நிச்சயமாக அதை எப்படி பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசம், அந்த விசுவாசம் நமக்கு இருக்குமானால் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வோம். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.